இங்கிலீஷில் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுவது, அதுக்கு ஏதாவது சிம்பிள் வழிகள் இருக்கா? இதுதான் நிறைய மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சென்டென்ஸ் மேக் பண்ண தெரியல, இல்லைன்னா சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆகுறேன். ஓகே, அது ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஏரியாவாட்டே இருக்குது. நிறைய பேரோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியில் இல்லைன்னா இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுவதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளாக், ஒரு ஹடில் இது தான். இதை ஓவர் கம் பண்ணாதான் இங்கிலீஷ் லேர்னிங் ஜேர்னி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. ஆக்சுவலி இந்த வீடியோவில் எதனால் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுவது கம்பேரிங் டு ஹிந்தி இல்லைன்னா வேறு ஏதாவது இந்தியன் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுவது எதனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, எஸ்பெஷலி அந்த சென்டென்சஸ், அது எப்படி லேர்ன் பண்ண, அதுக்கு ஏதாவது ஈஸி ஸ்டெப்ஸ் இருக்கா? அப்படியான 3 இம்பார்ட்டண்ட் ஈஸி ஸ்டெப்ஸ், 3 படிகள், அதை டீட்டெயில்டாக ரொம்ப சிம்பிளாக அந்த கான்செப்டை உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சா ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, சில டைமில் நம்ம கான்செப்டை புரிவது தான் ரொம்ப டிஃபிகல்ட். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா மிச்சம் எல்லாமே ஈஸியாக பண்ணலாம். ஓகே, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். ரீசன்ட்லி நான் என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட, அவன் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அவனுக்கு ஹிந்தி தெரியும். அப்போ நான் அவன்கிட்ட ஹிந்தியை பற்றி கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தேன். அவன் ஹிந்தி நிறைய படிச்சிருக்கான். அப்போ அவன் சொன்னது, தமிழ் கிராமருக்கும் ஹிந்தி கிராமருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் உண்டு. நான் சில தமிழ் சென்டென்சஸோட ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் நான் கேட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட பேர் என்ன? அப்போ அதோட ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் துமாரா நாம் கியா ஹே. உன்னோட துமாரா, ஓகே, துமாரா பேர், நாம் என்ன, கியா ஹே, மேரா நாம் டேஷ் ஹே. இது ஒரு பேரை சொல்லும். ஸோ இதில் அந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகுதே தவிர அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எக்ஸாக்ட்லி த சேம். ஆனால் இங்கிலீஷை பொறுத்த மட்டும் அது அப்படி இல்லை. ஓகே, ஆக்சுவலி ஹிந்தி ஒரு இண்டோ ஆரியன் ஃபேமிலியை சேர்ந்தது, தமிழ் டிராவிடியன் ஃபேமிலியை சேர்ந்தது. ரெண்டு என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ். ஆக்சுவலி சான்ஸ்கிரிட் இல்லைன்னா ஹிந்தியும் இங்கிலீஷும் ஆல்மோஸ்ட் சேம் ஃபேமிலியிலிருந்து வருவது. ஓகே, ஜெர்மானிக் இல்லைன்னா இண்டோ ஆரியன் ஃபேமிலியிலேருந்து வருவது. தமிழ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃபேமிலியிலேருந்து வருவது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, தமிழும் இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் அந்த வேர்ட் ஆர்டர் சேமாக இருக்குது, ஆனால் இங்கிலீஷோட வேர்ட் ஆர்டர் சேமாக இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சாதான் இங்கிலீஷ் சென்டென்ஸ் மேக்கிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வேர்ட் ஆர்டர் அப்படின்னா என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இல்லைன்னா சென்டென்ஸில் மிகவும் முக்கியமான அந்த வேர்ட் ஆர்டர், அது எதனால் முக்கியம், அதை பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் த சென்டென்ஸ்? நம்ம எந்த ஒரு லாங்குவேஜ்லையும் பேசுவதாக இருந்தாலும் எழுதுவதாக இருந்தாலும் அது சென்டென்ஸாக தான் எழுதுவோம். சென்டென்சஸ் தான் கம்யூனிகேட் பண்ண உதவும். வெறும் சிங்கிள் வேர்ட்ஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்போ சென்டென்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா, ஒரு சென்டென்ஸ்னா என்ன, சென்டென்ஸோட டெஃபினிஷன் என்ன? A sentence is a group of words which gives a complete meaning. சென்டென்ஸ் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஒரு சென்டென்ஸில் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், 2 or more நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். செகண்ட் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் மட்டும் இருந்தால் அது ஒரு சென்டென்ஸ் ஆகாது. அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை தரும். அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை இல்லைன்னா சென்ஸை தரணும். அப்போ தான் அது ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தே ப்ளே கிரிக்கெட் ஆன் த கிரவுண்ட் எவ்ரிடே. அவர்கள் என்றைக்கு அந்த கிரிக்கெட் அந்த கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுற. தே ப்ளே கிரிக்கெட் ஆன் த கிரவுண்ட் எவ்ரிடே.
ஸோ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு தெரியும், இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். இது கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸ் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, அவர்கள் என்றைக்கும் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள், அதுதான் அதோட மீனிங். இனி நான் இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். கிரிக்கெட் பிளே தே கிரவுண்ட் ஆன் த. இந்த சென்டென்ஸ் முதல்ல சொன்ன சென்டென்ஸில் இருக்க எல்லா வேர்ட்ஸும் இந்த சென்டென்ஸ்லேயும் இருக்குது. ஆனால் இந்த சென்டென்ஸ் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். ஆனால் இதை நம்ம சென்டென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சென்டென்ஸில் உள்ள வேர்ட்ஸ் ஒரு ப்ராப்பர் ஆர்டரில் இல்லை. எதனால் இந்த வேர்ட்ஸ் மீனிங் தரலன்னா, இந்த வேர்ட்ஸ் ஒரு ப்ராப்பர் ஆர்டரில் இல்லாததுனால இந்த வேர்ட்ஸ் மீனிங் தரல. எல்லா வேர்ட்ஸும் இருக்குது, எல்லா மீனிங்கில் உள்ள வேர்ட்ஸும் இருக்குது. ஆனால் அந்த வேர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணும்போது அந்த அரேஞ்ச்மெண்ட் சரியில்லாததுனால, அந்த ஆர்டர் சரியில்லாததுனால அது ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை, கம்ப்ளீட் சென்ஸை தரல. அதனால் இது ஒரு சென்டென்ஸ் இல்லை. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்ளணும். ஸோ ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது இதுதான் முதல் படி. அந்த சென்டென்ஸில் உள்ள வேர்ட்ஸ் ப்ராப்பர் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். இங்கே தான் ஒரு பிரச்சனை வரும். நம்ம செகண்ட் படியில் போகும்போது அதை பார்ப்போம். ஓகே, ரெண்டாவது படிக்கு போவோம். ஓகே, ரெண்டாவது படியில் என்னென்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் இல்லைன்னா இந்தியன் லாங்குவேஜஸுக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். இதனால தான் இங்கிலீஷ் சென்டென்சஸ் மேக் பண்ணும்போது நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுது. இப்போ துமாரா நாம் கியா ஹே, உன்னோட பெயர் என்ன. ஸோ இதில் எல்லாமே உன்னோட அதுக்கு ஈக்குவலண்டாக ஒரு ஹிந்தி வேர்டு, பெயர் அது ஈக்குவலண்டாக ஒரு ஹிந்தி வேர்டு, என்ன அதுக்கு ஒரு ஈக்குவலண்டான ஹிந்தி வேர்டு. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் எக்ஸாக்ட்லி த சேம். ஸோ நம்ம ஒரு இந்தியன் லாங்குவேஜ் படிக்கும்போது அவ்வளோ காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஸோ இங்கிலீஷ் படிக்கும்போது ஒரு மேஜர் காம்ப்ளிகேஷன் இருக்குது. இது ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லை, ஐ எம் சாரி, ஆக்சுவலி இது ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லை. இங்கிலீஷ் படிக்கும்போது ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ், மேஜர் டிஃப்ரென்ஸ் கூட இல்லை, அது ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் அதை சரியாக கிராஸ்ப் பண்ண முடியாததுனால அது ஒரு காம்ப்ளிகேஷனாக, அது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக நம்ம தான் அதை மாற்றுறோம். அது ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். எப்படி ஸ்லைட் டிஃப்ரென்ஸ்னா, தமிழ் லாங்குவேஜோட சென்டென்ஸ் பேட்டர்ன், ஒரு பேசிக் சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்கிறோம். அந்த வேர்ட் ஆர்டர் தான் சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இருக்குன்னா எஸ் ஓ வி பேட்டர்னில் இருக்கும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்ப் பேட்டர்ன். அதே டைமில் இங்கிலீஷோட சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா மோஸ்ட்லி சப்ஜெக்ட் எஸ் வி ஓ பேட்டர்னில் இருக்கும். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் பேட்டர்னில் இருக்கும். இது ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலி ஒன்று இங்கே வருது, ஒன்று அங்கே போகுது. ஆனால் அந்த கான்செப்டை கரெக்டாக புரியலன்னா நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் எப்படி எடுக்கலாம். இது ஆப்ஜெக்ட்னு உள்ளது. ஆக்சுவலி இங்கிலீஷ் கிராமரில் ஆப்ஜெக்ட்டுக்கு தனி டெஃபினிஷன் உண்டு. சப்ஜெக்டும் வேர்பும் தாண்டி வருவது எல்லாமே ஆப்ஜெக்ட் இல்லை. ஆனால் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுப்போம். சப்ஜெக்ட் வேர்ப் அதுக்கு பிறகு வரக்கூடிய எல்லாமே ஆப்ஜெக்ட்னு எடுப்போம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. இல்லைன்னா சப்ஜெக்ட் வேர்ப் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படியும் எடுக்கலாம். ஓகே, வேர்புன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, வேர்புன்னா ஆக்ஷன் வேர்டு, ஒரு செயலை குறிக்கக்கூடிய வேர்டு, ஒரு ஆக்ஷன் அதை குறிக்கக்கூடிய வேர்டு தான் வேர்புன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடி, ட்ரிங்க், ஈட், வாக், சிட், ஸ்டாண்ட், இது எல்லாமே ஆக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஒரு சென்டென்ஸில் வேர்ப் வெரி இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்ட்னா என்ன? இந்த ஆக்ஷனை செய்யக்கூடிய ஆள் தான் சப்ஜெக்ட். ஓகே ஓகே, அந்த சப்ஜெக்ட்ஸ் எதெல்லாம் இங்கிலீஷில் ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, இவ்வளோ தான் சப்ஜெக்ட். எண்ணிலடங்கா ஆக்ஷன் வேர்ப்ஸ் உண்டு. ஆனால் சப்ஜெக்ட் வரும் 7 இல்லைன்னா 8 சப்ஜெக்ட்ஸ் தான் உண்டு. ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸில் எப்போவுமே சப்ஜெக்டும் வேர்பும் தான் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஒரு சென்டென்ஸில் எப்பவும் சப்ஜெக்டும் வேர்பும் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு சென்டென்ஸுக்கும் ஒரு ஹெட்டும் ஒரு ஹார்ட்டும் உண்டு அப்படின்னு அசியூம் பண்ணுவோம். ஸோ அந்த சென்டென்ஸோட ஹெட்டு தான் அதோட சப்ஜெக்ட், அந்த சென்டென்ஸோட ஹார்ட்டு தான் அதோட வேர்ப். ஸோ சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஒரு சென்டென்ஸை அரேஞ்ச் பண்ணும்போது, ஓகே, சென்டென்ஸில் பேட்டர்ன் வெரி இம்பார்ட்டன்ட், இல்லைன்னா வேர்ட் ஆர்டர் வெரி இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம். அப்போ தான் அது மீனிங் தரும். அப்படி நம்ம வேர்ட் ஆர்டர் சரியாக அரேஞ்ச் பண்ணும்போது, ஒரு சென்டென்ஸில் எப்படி 8, 10, 12, 15 வேர்ட்ஸ் இருக்குன்னு வைப்போம். எல்லா வேர்டையும் பொறுக்கி ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியுமா? தட் வில் பி வெரி டிஃபிகல்ட். எது முதல்ல ஒரு 2வது 3வது எது 4வது எது? நோ. நமக்கு ஆல்ரெடி தமிழ் லாங்குவேஜில் ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ண தெரியும். ஆனால் தமிழ் லாங்குவேஜ் வேர்ட் ஆர்டரில் இருந்து இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸை மட்டும் தெரியணும். தட் இஸ் நம்பர் 1. அதுபோல் அந்த டிஃப்ரென்ஸை தெரியும் போதும் இங்கே 2 வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ரிமைனிங் பார்ட் வில் ஃபாலோ ஆன் இட். அதில் கூடுதல் மிஸ்டேக் வர வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் செய்தால் வேர்ட் ஆர்டரில் மிஸ்டேக்கே வராது. அது என்ன? ஸோ சிம்பிள். சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வேர்ப். ராமன் சப்ஜெக்ட், ஒரு பாம்பை, அதுதான் ஆப்ஜெக்ட். கொன்றான், கொல்வது தான் வேர்ப். உங்களுக்கு தெரியும், கொன்றான் வேர்ப். யாரு கொன்னது? ராமா. ஸோ ராமா சப்ஜெக்ட், கொன்றான் வேர்ப். சப்ஜெக்ட் முதல்ல வருது, வேர்ப் லாஸ்டில் வருது. அந்த ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த ரிமைனிங் பார்ட் மிடில் வருது. இதுதான் தமிழோட ஸ்ட்ரக்சர். ஓகே, சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட், வேர்ப் லாஸ்ட். ராமன் பாம்பை கொன்றான். ஓகே, அவன் வீட்டுக்கு வந்தான். ஓகே, நான் பாடம் படித்தேன். ஓகே, சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வேர்ப். ஓகே, தமிழில் சப்ஜெக்ட் முதல்ல வரும், மீதி எல்லா பார்ட்டும் இடையில வரும், லாஸ்டில் ஆப்ஜெக்ட் வரும். இதை நம்ம கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணணும். இங்கிலீஷில் இதை அண்டர்லைன் பண்ணி படிங்க. இங்கிலீஷில் நீங்கள் ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் உருவாக்கும் போது, இங்கிலீஷில் பேசும்போது, இங்கிலீஷில் எழுதும் போது எப்போவுமே சப்ஜெக்ட் தாண்டின உடனே வேர்பை போடணும். ஏன்னா இங்கிலீஷோட பேட்டர்ன் SVO பேட்டர்ன், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் பேட்டர்ன். ஸோ சப்ஜெக்ட் ஃபர்ஸ்டில் வரணும். நீங்கள் எந்த சென்டென்ஸ் துவங்கும் போது இதை மட்டும் மனசில் வச்சுருங்க. நீங்கள் எப்போ இங்கிலீஷில் பேசும்போது பேசிவ் வாய்ஸ் உண்டு, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, அதில் மாறி வரும். பட் மோஸ்ட்லி நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் பேசும்போது, இங்கே எப்போ பேசும்போது முதல்ல ஒரு சப்ஜெக்டில் துவங்குங்க. ஐ இல்லையோ, வி இல்லையோ, தே, யூ, இட், ஒரு சப்ஜெக்டில் துவங்குங்க. அதை தொட்டு எடுத்து வேர்பை போடுங்க. அதுக்கு பிறகு ஆப்ஜெக்டோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்சஸோ எது வந்தாலும் உங்களுக்கு அதிகம் மிஸ்டேக் அதில் வராது. சப்ஜெக்ட் ஷுட் பி ஃபாலோடு பை வேர்ப். சில டைமில் எப்படி தான் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. உங்கள் டவுனை பற்றி சொல்லணும். டவுன் எஸ்டர்டே, ஐ, அப்படி எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு ராங் வேர்டில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் எ சப்ஜெக்ட். ஐ இல்லைன்னா வி இல்லைன்னா யூ. I went to my friend's house yesterday. I went, verb. Subject, verb. அடுத்து my friend's house yesterday. ஸோ இதுதான் இந்த 3வது படி. ஆக்சுவலி 3வது படி என்னன்னா, சப்ஜெக்டை முதல்ல போடுங்க, அதை ஸ்ட்ரக்சர் பண்ணுங்க. சப்ஜெக்டை முதல்ல போடுங்க, வேர்பை 2வது போடுங்க, மீதி எல்லாமே கடைசியில் வரட்டும். நம்ம நிறைய இடத்துல எஸ்டர்டே, டுடே இதெல்லாம் முதல்ல கொண்டு வருவோம். அதில் அவ்வளோ மிஸ்டேக் இல்லை. இருந்தாலும் அதை கூட எஸ்டர்டே, டுடே, டைமை கூட லாஸ்ட்டில் கொண்டு போங்க. ஓகே, நீங்கள் சப்ஜெக்ட் வேர்புன்னு துவங்கினா அந்த சென்டென்ஸை எவ்வளோ வேணாலும் பில்டு பண்ணி பெரிய காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸை மாற்றலாம். அதில் பெரிய கிராமர் நீங்கள் பார்க்கலன்னாலும் அதில் பெரிய அளவு மிஸ்டேக் உங்களுக்கு வராது. I visited my friend's house. I visited. Subject verb. அதுக்கு பிறகு போடுங்க.
I visited my friend's house yesterday, which is situated in Tinaveli district. எவ்வளோ வேணாலும் பில்டு பண்ணலாம். ஓகே, I visited. They wrote the exam. They wrote, என்ன வேணாலும் இல்லை, they wrote on a paper. They wrote exam. They wrote a letter. Okay, anything you can fill. Okay, they played cricket. இல்லைன்னா they played basketball. You can change. On the ground சொல்லலாம், இல்லைன்னா in the street. They play basketball in the street. They play cricket on the ground. அதுக்கப்புறம் yesterday போடலாம், day before yesterday போடலாம், last week போடலாம், anything ஆட் பண்ணிட்டே இருங்க. சப்ஜெக்ட் வேர்பு தாண்டி கொஸ்டின் கேளுங்க. எங்க, எப்படி, யாரு கூட. ஓகே, சம்திங் லைக் தட். எக்ஸ்பேண்ட். தே பிளேட் கிரிக்கெட் வேர், ஆன் த கிரவுண்ட். எப்போ? எஸ்டர்டே. யார் கூட? வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். இது நீங்கள் மனசில் வச்சுருந்தா உங்களுக்கு வேர்ட் ஆர்டரில் எப்போவுமே மிஸ்டேக் வராது. 3 ஸ்டெப்ஸ். நம்பர் 1, சென்டென்ஸில் வேர்ட் ஆர்டர் வெரி இம்பார்ட்டன்ட். வேர்டு ப்ராப்பர் ஆர்டரில் இருந்தால் தான் அந்த சென்டென்ஸ் மீனிங்கை தரும். நம்பர் 2, இங்கிலீஷ் வேர்ட் ஆர்டருக்கும் சென்டென்ஸ் பேட்டர்னுக்கும் தமிழ் சென்டென்ஸ் பேட்டர்னுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் வந்து எஸ்விஓ பேட்டர்ன், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். தமிழ் வந்து எஸ்ஓவி பேட்டர்ன், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்ப். நம்பர் 3, ஸோ எந்த சென்டென்ஸையும் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா சப்ஜெக்ட் முதல்ல, ஃபாலோடு பை வேர்ப், அதுக்கு பிறகு ரிமைனிங் பார்ட் நீங்கள் எப்படி வேணாலும் ஆட் பண்ணலாம். அதுலேயும் ஒரு சிஸ்டம் உண்டு, இருந்தாலும் அது தப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். ஓகே, சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அப்படி நீங்கள் போடும்போது அதை பில்டு பண்ணணும்னா சென்டென்ஸை கொஸ்டின் கேளுங்க. வென், வேர், ஹவு, வித் ஹூம். அந்த ஆன்சரை வச்சு நீங்கள் பிகஸ்ட் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இன்னும் இருக்கும். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் சென்டென்ஸ் பேட்டர்னில், வேர்ட் ஆர்டரில், அந்த டவுட்டை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் எந்த மாதிரி வீடியோ வேணும் அதையும் கேளுங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோல் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவினிங் 8 to 9 ஆன்லைன் கிளாஸ், பெய்டு கிளாஸஸ். அதில் ஜாயின் பண்ணணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை என்ன டவுட் கிளாரிஃபிகேஷன் ஃப்ரீயாக உங்களுக்கு வேணாம், இல்லை நான் ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுபோல் எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, பர்சனல் ஃபினான்ஸ், பிஸ்னஸ், ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட், ஹவு டு பிகம் ரிச், இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சேனல் பிஜேடி ஷோ. அது நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையோட சக்ஸஸுக்கு, வெல்த் கிரியேஷனுக்கு, ப்ராஸ்பரஸ் லைஃபுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Till we meet in the next video, wish you all the best.